சொல்லிட்டாரு, உன்னுடைய கிரயம் இதுவாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, அதுக்கு ஆண்டவர் சொல்ல, அதுக்கு பிறந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துக்கள் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமிக்குள் உள்ள சகல ஜாதியும் ஆஸ்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் பேர்ல ஆணையிட்டாரு? யாருக்கும் ஆண்டவர் இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் தரலங்க. என் பேர் ஆணையிடுறேன். ஆண்டவர் யாருக்கு ஆணையிட்டாரு? ஆபிரகாமுக்கு ஆணை, என் பேர்ல ஆணையிடுறேன். இதுவரைக்கும் பைபிள்ல யாருக்குமே ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனா யாருக்கு சொல்றார் ஆண்டவர்? ஆபிரகாமுக்கு தான் சொல்ற, என் பேரில் ஆணையிட்டேன். அல்லையா? எதனாலங்க? தன் பிள்ளை அவன் சாக ஒப்பு கொடுத்தான். அல்லையா? தன் பிள்ளை அவன் என்ன பண்ணாங்க? சாக ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன பண்றோம்? உலகத்தின்படி வளர்க்காதீங்க, தேவனுக்கென்று வளங்க. அதுதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். கடைசியாக ஒரு குறிப்பு பார்த்துவிட்டு நம்ம முடிக்க போகிறோம். லூக்காக்கு எழுந்த புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீக்கு என்னங்க? பலவீனம். ஹல்லேலூயா. எதுங்க? பலவீனம். முதலாவது நம்ம பார்த்தோம், அன்னாளின் விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்தோம். என்னவா இருந்தது அன்னாளின் விசுவாசம்? காணப்படாத குழந்தைக்காக என்ன பண்ணா? விசுவாசமா சிபிச்சா. ரெண்டாவது விசுவாசம் யாரை குறித்து பார்த்தோம்? அவருடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். ஆபிரகாம் என்னங்க பண்ணா? தன் பிள்ளை அவன் பார்க்கல. அல்லேலூயா. இருந்தாலும் அவன் என்னங்க பண்ணா? விசுவாசத்தோடு காத்திருந்தான். அல்லேலூயா. 25 வருடங்கள் அவன் என்ன பண்ணியிருந்தான்? காத்து கொண்டிருந்து அந்த பிள்ளையை கர்த்தர் கொடுத்தா. ஒரே பிள்ளையை கர்த்தர் கொடுத்த பிள்ளையை கர்த்தர் என்ன பண்றாரு? கரெக்டாக 12 வயசுல என்னங்க பண்றாரு? பலியிடும்படி கர்த்தர் கேட்கிறாரு. கேட்டபடி ஆபிரகாம் என்ன பண்ணா? செஞ்சான். வெட்ட போயிட்டான். கழுத்து கிட்ட வந்துச்சு. அப்போ ஆண்டவர் நிறுத்தும் போது, நீ உன் புத்திரனை நேசிக்கல, உன் புத்திரனை காட்டி என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். முதல் காரியம் அன்னாருடைய ஆசீர்வாதம் என்னன்னா, அவள் பிள்ளையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் என்ன பண்ணாங்க? ஜெயிச்சா. அவருடைய விசுவாசம் ஒரு பெரிய ஜெயமாக இருந்தது. அண்ணாருடைய விசுவாசம் என்னங்க? காணப்படாத குழந்தைக்காக ஜெபிச்சு பெற்றுக்கொண்டார். அதே போல் ஆபிரகாமுடைய விசுவாசம் என்னங்க? தேவன் அவனுக்கு சொன்ன காரியத்தை அவன் செய்தபடினால் தியாகத்தின் விசுவாசம். ஹல்லேலூயா. தியாகத்தின் விசுவாசம். கடைசி விசுவாசம் என்ன விசுவாசம்னா? சுகத்தின் விசுவாசம். ஹல்லேலூயா. சுகத்தின் விசுவாசம். இந்த பெருபாடுள்ள ஸ்திரீக்கு எத்தனை வருஷங்க? 12 வருஷமாய். ஹல்லேலூயா. பெருபாடுள்ள தன் ஆஸ்தி எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழிச்சா. ஹல்லேலூயா. வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ அதுக்கப்புறம் என்னங்க ஆச்சு? இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவ என்னங்க பண்றா? உட்காந்துட்டு இல்லை, அதே இடத்துல உட்காந்துட்டு இல்லை. பெருபாடுனா என்ன? ஸ்திரீகளுக்கு வரக்கூடிய ஒரு உதிரப்போக்கு. அந்த ரத்தம் அவள் சரீரத்தில் கொஞ்சம் கூட இல்லை. 12 வருஷமாய் போய்கிட்டே இருந்த என்ன ஆகும்? ஹல்லேலூயா. என்னங்க ஆகும்? அவள் செத்து போய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றா? அவருடைய விசுவாசத்தை கொண்டு ஹல்லேலூயா இயேசு இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசம் தான் அவளை எழும்பி நடக்க வச்சது. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, உன் விசுவாசம் என்பது உன்னை படுக்கடையாய் போடுவதில்லை. உன் விசுவாசம், நீ பலவீனமா இருந்தா கூட சரி, உன் விசுவாசத்தை தட்டி நீ எழுப்பி ஆண்டவர்கிட்ட போய் உன்னால சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மரிமையான ஜெபஞ்சனமே, நான் அந்த டாக்டரை பார்க்கிறேன், நான் இந்த டாக்டரை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு நீ உன்னுடைய பணத்தை செலவழிச்சா, நீங்க என்ன சொல்றாரு? எந்த வைத்தியராலும் குணமாக்கப்படாதிருந்த அந்த ஸ்திரீ இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவளால நடக்க கூட முடியல. நடக்க கூட முடியா இருந்தவளை என்ன பண்ண? ஜனக்கூட்டத்தை தள்ளி விட்டு, அல்லேலூயா, ஜனக்கூட்டத்தை தள்ளி விட்டு இயேசுவை தொடலங்க. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், தொட்ட உடனே, ஹல்லேலூயா, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு சடன்லி, ஹல்லேலூயா, குயிக்லி, கண் இமைக்கும் நேரத்தில் என்னங்க நடந்தது?
அவருடைய உடம்பில் உள்ள வியாதி அந்த ஊரில் என்ன பண்ணா நின்று போச்சா, சடனே நின்று போச்சா. அப்படி வந்துகிட்டே இருக்குமா அவளுக்கு ரத்தம். ஹல்லேலூயா. அவர் உணவு சாப்பிட அந்த ரத்தம் அப்படியே வந்துகிட்டே இருக்குமா. இருந்தா அது அவர் இயேசு வஸ்திரத்தை ஓரத்தை தொட்ட உடனே நின்று போச்சுங்க. ஹல்லேலூயா. இது என்ன விசுவாசங்க? சுகத்தின் விசுவாசம். ஹல்லேலூயா. நமக்கு என்ன விசுவாசங்க இருக்கிறது? ஹல்லேலூயா. உடனே நின்று போகும்போது இயேசு என்னங்க சொல்றாரு? என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்? அப்போ அதுக்கு பேதுரு என்னங்க சொல்றாரு? ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து